பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 86ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். தன்னுடைய துயரத்தின் மத்தியிலே தாவீது தான் என்ன செய்வேன் என்றும் தேவன் தனக்கு என்ன செய்வார் என்பதையும் இங்கே சொல்லி இருக்கிறார். அன்பரே, நம்முடைய துயரங்களின் நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அநேகர் தங்களுடைய துக்கமான சூழ்நிலைகளின் மத்தியிலே தவறான முடிவுகளை எடுக்கிறதுண்டு. இன்னும் பலர் துயரமான துக்கமான சூழ்நிலைகளின் மத்தியிலே மற்ற மனிதர்களிடத்திலே தங்களுடைய துயரங்களை சொல்லி முறையிடுகிறார்கள். நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் தேவனிடத்தில் அவைகளை சொல்ல வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் தான் நம்மில் மேலோங்க வேண்டும். அதோடு கூட நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் என் கூப்பிடுதலை கேட்பார், என்னை தப்புவிப்பார், என்னை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசமும் நம்மில் பெருகட்டும். ஆம், நம்முடைய கூப்பிடுதல்களை அவர் கேட்டு நம்மை கைதூக்கி எடுக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். தாவீதை போல நாமும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து ஜெபித்து ஜெயம் பெறுவோம். அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று பக்தனாகிய தாவீது விண்ணப்பித்த விண்ணப்பங்களின் வாக்கியத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, நாங்களும் எங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறதற்கு கற்றுக்கொள்ளவும், நீர் எங்களை கேட்டருளுவீர் என்கிற அந்த விசுவாசம் எங்களிலே அதிகரிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, கிருபை தருவீராக. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உம்முடைய சந்நிதிக்கு நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.